மன அழுத்தம் அதிகரிக்கும் போது கார்டிசோல், கார்டிசால் போன்ற மன அழுத்த ஹார்மோன்களின் அளவும் உடலில் அதிகரிக்கிறது. இது நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான இம்யூனோகுளோபுலின் ஏ ஐஜிஏ என்ற புரதத்தின் அளவை குறைத்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலவீனப்படுத்துகிறது. 2. 4 நாள் பயிலரங்க ஆய்வு. ஆய்வில் பங்கேற்றவர்களை ஒரு நாளைக்கு 3 முறை தலா 9 முதல் 10 நிமிடங்கள் வரை அன்பு, மகிழ்ச்சி, உத்வேகம், நன்றி போன்ற உயர்வான உணர்ச்சி நிலைக்கு எலிவேட்டட் இமோஷனல் ஸ்டேட் செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டனர். இப்படி உணர்ச்சி நிலைகளை மாற்றுவதன் மூலம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்த முடியுமா என்பதை சோதிப்பதே இந்த ஆய்வின் நோக்கமாக இருந்தது. சராசரியாக பங்கேற்பாளர்களின் ஐஜிஏ அளவு 43.5 அதிகரித்தது. இது நோய் எதிர்ப்பு சக்தி வலுப்பெற்றதை காட்டுகிறது. ஆய்வின் முடிவில் சிலரின் ஐஜிஏ அளவு 100 mg/dl தாண்டியது. இது சாதாரண அளவான புட்டியோமஸ்பி-7 விட மிக அதிகம். அதே சமயம் மன அழுத்த ஹார்மோனான கார்டிசோலின் அளவு 28% குறைந்தது. இந்த ஆய்வின் மிக முக்கியமான கண்டுபிடிப்பு என்னவென்றால், பங்கேற்பாளர்களின் வெளிப்புறச் சூழலில் எந்த மாற்றமும் ஏற்படாத போதிலும் அவர்களது உடலில் குறிப்பிடத்தக்க மரபணு சார்ந்த மாற்றங்கள் எபிஜெனடிக் சேஞ்சஸ் நிகழ்ந்தன. சில நாட்களுக்கு உயர்ந்த உணர்ச்சி நிலையில் இருந்ததன் மூலம் அவர்களது உடல் ஒரு புதிய சிறந்த சூழலில் இருப்பதாக நம்பத் தொடங்கியது. இதன் விளைவாக அவர்களது உடல் புதிய மரபணுக்களுக்கு சமிக்ஞை அனுப்பி நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் புரத உற்பத்தியை ஐஜிஏ அதிகரித்தது. இந்த ஆய்வின் முடிவுகள் ஒரு வரைபடம் மூலம் சுருக்கமாக விளக்கப்பட்டுள்ளன. எஸ்ஐஜியா நோய் எதிர்ப்பு சக்தி நான்டியோஸ்னா 45%. இது உயர்ந்த உணர்ச்சிகளால் எலிவேட்டட் இமோஷன் ஏற்பட்டது. கார்டிசால் மன அழுத்த ஹார்மோன் ஷாயா 42% இது பிழைப்புக்கான உணர்ச்சிகள் சர்வைவல் இமோஷன், அதாவது பயம், கோபம், மன அழுத்தம் போன்றவை குறைந்ததால் ஏற்பட்டது. நாம் சினிதித்தா கான்ஷியஸ்லி உயர்ந்த உணர்ச்சி நிலைகளை அன்பு, மகிழ்ச்சி பராமரிக்கும் போது நமது உடலின் பாதுகாப்பு அமைப்பை வலுப்படுத்த தேவையான மரபணுக்களை நாம் செயல்படுத்த முடியும். அதே நேரத்தில் மன அழுத்தம் போன்ற பிழைப்புக்கான உணர்ச்சிகளை குறைக்கும் போது மன அழுத்த ஹார்மோன்களை உருவாக்கும் மரபணுக்களின் செயல்பாட்டை நம்மால் குறைக்க முடியும். சுருக்கமாக, நமது வெளிப்புறச் சூழலை மாற்றாமலேயே நமது உணர்ச்சிகளை மாற்றுவதன் மூலம் நமது ஆரோக்கியத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் மரபணு அளவில் நம்மால் மேம்படுத்த முடியும் என்பதே இந்த பத்தியின் மையக்கருத்து.